எங்களோட தேவை ஒன்று இருக்குது. இதை கேட்டாயிரு கைகளையும் உயர்த்தி அல்லாஹு தாலா உடனடியாக அந்த பிரார்த்தனையை கபூலாக்கிடுவான். உடனடியாக அந்த விஷயத்த அல்லாஹு தாலா சீராக்கி கொடுத்துடுவான். அப்படியான ஒரு அருமையான ஒரு துஆ, அற்புதமான ரகசியம் உள்ள பலன் கண்ட உடனடியாக அந்த தேவையை அல்லாஹு தாலா கபூலாகக்கூடிய ஒரு துஆவை பார்க்க போறோம். இன்றைக்கு எங்கட எத்தனையோ தேவைகள் இருக்குது. தேவையில்லாத மனிதர்களே இல்லை. நீண்ட நாள் நாங்கள் கேட்டு கேட்டு வந்த துஆ, இப்படியாப்பட்ட துஆ கபூலாகணும் என்று எங்கட தேவைகள் ஒன்றும். அடுத்தது சிக்கலில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய திருமணம் பார்க்குறாங்க, அந்த திருமணம் சீராகுது இல்லை. இப்படியாப்பட்ட திருமணம் எல்லாம் சீராகிறதுக்கு ஒரு வழி. அடுத்தது ஒருவருடைய அநியாயத்துக்கு கீழால் ஒருத்தர் வாழுறாரு, இருக்கிறாரு. இப்படியாப்பட்ட அநியாயத்தை விட்டும் அவரை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு அருமையான துஆவாக இந்த துஆ அமைந்திருக்குது. அதே போல சில பேர் சோதனை எழுதுவாங்க. இந்த சோதனையில நல்ல பெருபேர்கள் எடுக்கணும், அந்த சோதனையில சித்தி அடையணும், அந்த பேப்பர் லேஸ் ஆகணும் என்று நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு ஆசை ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்படியாப்பட்டவர்களுடைய ஹாஜத்துகள் எல்லாம் நிறைவேறதுக்கு இந்த துஆ அமைந்திருக்குது. அதே போல துன்யாவுடைய நெருக்கடிகளை அடிக்கடி சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவரா நீங்க, இப்படியாப்பட்டவங்கள் எல்லாம் இந்த துஆவை ஓதினா அல்லாஹு தாலா அதுக்கு ஒரு தீர்வை கொடுத்திடுவான். அதே போல பாதுகாப்பு இல்லாம சில பேருடைய தொந்தரவுக்கு உள்ளாகக்கூடியவங்களாக நீங்க இருக்கிறீங்களா, இந்த துஆவை ஓதினா அல்லாஹு தாலா பெரிய பாதுகாப்பை கொடுத்திடுவான். இதேமாய் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அப்படியாப்பட்ட தேவைகள் எல்லாம் அல்லாஹு தாலா சீராக்கி கொடுக்கறதுக்கு இந்த துஆ அமைந்திருக்குது. நிறைய பேர் ஆர்வத்தோடு இருப்பீங்க. இந்த துஆ என்று நல்லா புரிந்து கொள்ளணும், மறந்து விடவான. இந்த துஆவை ஹலாலான விஷயத்துக்கு மட்டும்தான் பாவிக்கிறதுக்கு கேளும். பாவமான காரியத்துக்கு பாவித்து விடவான. ஹராமான செயலுக்கு, ஹராமான விஷயம் ஏன் இப்படி ஒரு ஹாஜத்துண்டிக்கான அது ஹராமா இருக்குது, நடந்து விடாது. ஹலாலான விஷயத்துக்கு மட்டும் பாவிச்சா மட்டும்தான் அது கபுலாகிடும். சரி, இந்த துஆ என்ன? இந்த துஆவை எப்படியான நிலைமையில ஓதோம்